தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பதவியேற்று ஒரு சில நாட்களிலேயே உணவு அமைச்சர் நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பதவியேற்று ஒரு சில நாட்களிலேயே உணவு அமைச்சர் நீக்கப்பட்டார். இது இப்பொழுது நடைபெற்றதில்லை, 1991ஆம் ஆண்டு நடைபெற்றது. 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா வெற்றி பெற்று முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவரது அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றவர் ராஜாராம், முன்னாள் சபாநாயகர். அதிமுக ஜானகி, ஜெயலலிதா என்ற இரண்டு அணிகள் பிளவுபட்டிருந்த போது தேர்தல் தோல்விக்கு பிறகு இரண்டு அணிகளையும் ஒருங்கிணைத்தவர் இந்த ராஜாராம். இவர் பனைமரத்துப்பட்டி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டு அமைச்சரானார். ஆனால் இவர் அதிமுகவில் மூத்த தலைவர். இவரால் தனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என ஜெயலலிதா சந்தேகப்பட்டார். இவரை டம்மியாக்க விரும்பினார். பதவியேற்ற 6 மாதத்திலேயே ராஜாராம் அவர்களை பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கினார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட ராஜாராம் ஒரு சில மாதங்களில் அதிமுகவிலிருந்தும் நீக்கப்பட்டார். செல்வி ஜெயலலிதாவுக்கு போட்டியாக அதிமுக என்ற பெயரில் மற்றொரு கட்சியை ஆரம்பித்து நடத்தினார். அவரால் சோபிக்க முடியவில்லை. இறுதியில் அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு 1000 வாக்குகள் கூட வாங்க முடியவில்லை. வயது மூப்பால் ஒரு சில வருடங்களில் காலமாகிவிட்டார். அதிமுக ஜானகி, ஜெயலலிதா இரண்டு அணிகளும் ஒருங்கிணைப்புக்கு காரணமானவர் இந்த ராஜாராம். இவர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் உணவு அமைச்சராக இருந்தார். 6 மாத காலத்துக்குள் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜாராம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது அதிமுக தொண்டர்களுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது.